ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் இது வியாழக்கிழமைக்கே இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு நாள் முன்னதாகவே நம்ம வீடியோ வெளிவந்துட்டு இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை வியாழக்கிழமையை பார்க்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி 2 கொடையவன் இரண்டும் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. 11ஆம் இடத்துல புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை மதியம் 1:05 வரை இருக்குங்க. அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்குள் செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு அதிகமான வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான காரிய வெற்றிகளான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. அதற்காக நீங்கள் நிறைய காரியங்கள் முயற்சித்துக் கொண்டே இருந்தால் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பொருளாதாரம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைகிறது. எனவே பொருளாதார நிலை உயரும் போது உங்களுக்கு மனமகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சுகம் சேரும். பழைய சிந்தனைகள் மட்டும் நீங்க தவிர்த்து விடுங்கள். பழைய சோகமான சிந்தனைகளை நினைவு கூறுவதன் மூலமாக மனசில் அமைதியின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு மன தைரியம் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மனதளவில் நல்ல நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாக அமையும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மற்றவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்து அதை நிறைவேற்றி வைக்கவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் வாடிக்கையாளர்களிடம் வியாபாரிகள் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. அதன் மூலமாக உங்க வியாபாரத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும். வரவுக்கேற்ப செலவுகளும் இருக்கிறதுனால செலவுகளை முடிந்த அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவிங் செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. மற்றவங்களை கேலி கிண்டல் பண்றது அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக கமெண்ட் பண்றது போன்றவற்றெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்க. கமெண்ட் பண்றது மூலமாக உங்களுக்கு உங்களோட மதிப்பு கெட்டு போகும். எனவே நீங்கள் மற்றவங்களை எந்த சூழ்நிலையும் கேலி கிண்டல் பண்ண வேண்டாம். மற்றவங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவதை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு வீட்டில் இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். இன்றைய தினம் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல தகவலை சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பெறுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. வியாபாரத்தில் ஏற்றம் மற்றும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. மனதிற்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனாலும் தொழிலில் சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பழைய சிந்தனைகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். உங்கள் மனசுல பழைய சோகமான சிந்தனைகளை நீ கொண்டு வரக்கூடாதுங்க. இன்றைய தினம் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை தான் நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அந்த மாதிரியான மனப்போக்களை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது நண்பர்களே. உங்கள் பணம் எங்கே போகிறது, எப்படி செலவாகுது அப்படின்றத நீங்கள் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்கள் பண வரவுகளை நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். புதிய சேவிங்ஸையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ உங்கள் பணம் எங்கேயோ லீக் ஆகிட்டு இருக்கு. அது எங்கெங்கிறது நீங்கள் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கருந்த காதலருடன் உங்களது மனதை வென்ற காதலருடன் இன்றைய தினம் செழுமையான காதல் வாழ்க்கை இருக்கு நண்பர்களே. ஒரு சாக்லேட் சாப்பிட்டால் எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு கழிப்பு இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இனிமையான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கும். அது உங்களது உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களும் அதை பகிர்ந்து கொள்வது இன்றைய தினம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இந்த தினம் மன உறுதி கண்டிப்பாக அதிகரிக்கிறதுனால உங்க ஆபீஸ் பணிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு கழியும். எனவே இந்த தினம் நீங்கள் ஓய்வு நேரமும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் மன உறுதி நிறைந்த நாளாக இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கிற நண்பர்களே.
நண்பர்களே, தினசரி நீங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது நேர மேலாண்மை. அது இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க கடைபிடிச்சே ஆகணுங்க. எந்த நேரத்துல எத செய்யணும், அந்த டைமிங் வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணும்போது, உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஓய்வு நேரம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் நண்பர்களே. நேரத்த சிறப்பா பயன்படுத்துறதுக்கு கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாளுங்க. அது நீங்க தாராளமாக பிளான் பண்ணி பண்ணிக்கங்க நண்பர்களே. இல்லைன்னா சரியான முறையில நீங்க வாழ்க்கைய நடத்தாம கொஞ்சம் நீங்கள் பல பேத்துக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. வாழ்க்கையில நீங்க பின்தங்கி இருப்பீங்க. இங்க கொஞ்சம் கவனமா இருங்க அந்த விஷயம். இன்று முதல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில ஒரு சொர்க்கம் மிகுந்த ஒரு உணர்வு இன்றைய ஏற்படுங்க. உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கிறது. எனவே குடும்பத்துல இன்னைக்கு சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். கெட்ட தீய எண்ணங்களை மட்டும் விட்டுட்டு மனசுல வந்து ஊக்கம், நம்பிக்கை, குறைவில்லாத ஒரு நல்ல நல்ல நிலை, பேராசையை தவிர்க்குதல் மற்றும் ஈகோ தவிர்த்தல், பொறாமைப்படாமல் இருக்கிறது போன்றவற்றை எல்லாம் நீங்க செய்து கொள்ளும் போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். அதிகமான வியாபார வளர்ச்சிகள் இருக்கிறதுனால வியாபாரத்தை பெரிதாக மாற்றுவதற்கு உகந்த ஒரு காலம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. சின்ன வியாபாரத்தை பெருசா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. உலகளாவிய பிசினஸாக உங்க பிசினஸை மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. காரிய வெற்றிகள் அதிகம். பொருளாதார வளர்ச்சியும் கணிசமாக இருக்கும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் தீய எண்ணங்களை மட்டும் மனசிலிருந்து விட்டெழுத வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எதிர்மறை எண்ணங்களை விட்டெழியுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நீங்கள் வெள்ளை நிறம், அதாவது ஒயிட் கலரை பயன்படுத்துகிறாங்க. வெள்ளை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. மேலும் நம்பர் 9, 9ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மற்றவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ஆர்வம் செலுத்துவீங்க. மேலும் அதை மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைப்பதிலும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள். சோகமான பழைய நினைவுகள் ஏதாவது இருக்கு மனசுல வந்து போச்சுன்னா அதனால உங்களுக்கு மூட் அப்செட் ஆயிரும். அதனால மனசுல அமைதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படுறதுனால பழைய நினைவுகள்லாம் தவிர்த்து விடுங்க நண்பர்களே. மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுல சந்தோஷப்படுவீங்க. அதில் ஈடுபடுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இந்த தினம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க. வரவுக்கேற்ப செலவுகளும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பண வரவுகள் திருப்தியாக இருந்தாலும் உங்க செலவுகள் எங்கெங்க செலவாகுதுங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய செலவுகள் லீக் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்கள் என்ற தினம். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அல்லது நெருக்கடிகளை தவிர்த்து கொள்ள முடியும் நண்பர்களே. மற்றவங்களை பத்தி நீங்க தேவையில்லாத பேச்சுகள், மற்றபடி கிண்டல் பண்றது, கேலி பண்றது இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. செலவுகள் அதிகமாகலாம், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த தினம் பேச்சு தேவையில்லாத கேலி கிண்டல் வேண்டாம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க நம்பிக்கையில நல்ல மாற்றங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுகமான ஒரு நாள். இந்த தினம் நீங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. நல்ல ஒரு புரிதல் உங்க வேலையாட்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இந்த தினம் நீங்கள் நம்பிக்கையில நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.